பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். சொல்லுங்க. பிப்ரவரி 14. ஆமாம் தோழர். மகிழ்ச்சியாக காதலர்கள்லாம் இருக்காங்க. ஒரு குரூப் நாயை விரட்டிட்டு காலையிலேருந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணி வைக்க அது நம்ம ஐயா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நம்ம சொல்லிட்டு இன்னைக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் தோழர். பெண்ணும் ஆணும் சமநிலையில் பழகும் வாய்ப்பு தருது. ஒருவருடைய குணங்களை மற்றவர் அறியும் சமயம் கிடைத்து ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஒருவர் இன்றியமையாதவர் என்ற நிலையில் காதல் கொள்வதுதான் உயர்ந்த காதலாகும் ஐயா சொல்லியிருக்கார். அதோட நம்ம இன்னைக்கு செய்திக்கு போகலாம். இந்திய பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருக்கும் போதே இப்படி ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? இந்தியா சீனாவை எச்சரிக்கும் விதத்தில் ட்ரம்ப் கொடுத்திருக்கிறாரு. 100% வரி விதிப்பேன். இப்போ அமெரிக்க டாலரை வச்சு தான் உலகம் முழுவதுமே வர்த்தகங்கள் இருக்குது, மதிப்புகள் கணக்கிடப்படுகிறது. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த பிரிக்ஸ் நாடுகள் சொல்றாங்கல்ல, இந்த பிரிக்ஸ் நாடுகள்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா உள்ளிட்டோம். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிரிக்ஸ் நாணயம்ன்ற முறையில் அது ஒரு வர்த்தகத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை ஒட்டி தான் அவர் ட்ரம்ப் கோபம் அடைஞ்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த பிரிக்ஸோட நாடுகள் எல்லாமே அவங்களோட உள்ளூர் வர்த்தகத்தில் அந்த தேசிய நாணயத்தை பயன்படுத்தி அதன் மூலியமாக அவங்க வர்த்தகத்தை உயர்த்தி பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்தை கொண்டு போய் டாலருக்கு நிகராக இவங்களோட மதிப்பு கொண்டு வரணுன்ற சூழலில் தான் இதை அறிஞ்சு தான் டொனால்டு ட்ரம்ப் இந்த மணிக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சுன்னா 100% வரி விதிப்பேன் அப்படின்ற எச்சரிக்கை துணையோடு தான் கொடுத்துருக்கிறாரு. இதுதான் இப்போ அதிர்ச்சிகரமான செய்தியாக வெளியில் வந்திருக்குது. அதோட கூடுதல் செய்தி இன்னைக்கு காலையில் கூட வந்திருக்குது. அடுத்த கட்டமாக 117 பேரை விமானத்தில் ஏற்றுறதுக்கு தயாராகிட்டு இருக்குது. இத்தனைக்கு அவர் நமது ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் மீட்டிங் நாங்கள் இருக்கிற நேரத்தில் இந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, விலங்கு இருக்குதா விலங்கு இல்லையான்றதை தான் எதிர்பார்க்குறோம். காலில் போட்டுருக்க விலங்கோடு வராங்களா, விலங்குலாம் வராங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு செய்தியாக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கென்னவோ இவங்க இங்கே விலங்கு போடுங்க, போடாமல் போங்க, ஃபோட்டோ மட்டும் எடுத்து வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு தான் இவங்களோட கோரிக்கை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய வரலாறு அப்படி. வாஜ்பாய் காலத்திலேயே ஒரு அமைச்சரையே நிர்வாணமாக பரிசோதனை பண்ணாங்கன்னு சொன்ன பிறகு எப்பா வாய முடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லவங்க தானே இந்த குரூப்பு. சரி விடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தியோட, அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக செயல்படுகிறார், சட்டமன்ற மாண்பை குறைக்கிறார், அத்துமீறும் தமிழ்நாடு ஆளுநர் அப்படின்னு இந்து தலையங்கத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துருக்காரு. அதோடைய முதல் பகுதி என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு ஆளுநரின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான அத்துமீறல்களும் பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசின் கீழ்த்தரமான ஒப்புதல்களும் உச்சநீதிமன்றத்தில் சரியாகவே வலியுறுத்தப்பட்டுள்ளன. வலுவான வார்த்தைகள் கொண்ட இந்த தலையங்கம் தமிழ்நாடு ஆளுநரின் தன்னிச்சையான சட்டமன்றத்தின் மாண்பை மதிப்பையும் குறைக்கிறார் என்பதையும், பதவியில் தொடர அவருக்கு தார்மீக அதிகாரம் இல்லை என்பதையும் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி அந்த தலையங்கத்தையே முழுமையாக போட்டிருக்காரு. அந்த தலையங்கத்தில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு வழக்கில் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வழக்கில் நீங்கள் உங்களால் ஒப்புதல் அளிக்க முடியலன்னா திருப்பி அனுப்பணும், திருப்பி அவங்க அதே சட்டத்தை நிறைவேற்றி மசோதாவை அனுப்புனா கையெழுத்து போடணும், அதான் அவங்க வேலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை இந்த தலையங்கம் நினைவூட்டியிருக்கு. அதோட 2023 நடந்த இன்னொரு வழக்குலையும் இதே செய்தியை சொல்லியிருக்கு. நீங்கள் ஒரு தடவை கொடுப்பீங்க, அதை திருப்பி அனுப்புவீங்க, அவங்க திருப்பி அனுப்புனா அதை நீங்கள் குடியரசுத் தலைவருக்கெல்லாம் அனுப்பக்கூடாது, எந்த அடிப்படையில் அனுப்புறீங்க அப்பயே கேள்வி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய எல்லாரும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. குறிப்பாக ஒன்றிய அரசும் ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழலில் இந்த பிரச்சனை நிற்கிது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நேற்று கூட நம்ம தொடர்பாக உச்சநீதிமன்றம் கேட்டிருந்த 12 கேள்வி அதை நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு 5ஆம் பக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தி, தமிழ்நாட்டில் கல்வியை காவிமயமாக்க பாஜக சதி.
இந்த அரசு வந்ததுல, ஒன்றிய அரசு வந்ததுல வந்து காசி கலாச்சாரம், காசி சங்கமம் அப்படின்ற பேர்ல தமிழ்நாட்டும் காசிக்கு உள்ள உறவுகள் என்றதுல வந்து ஒரு 2022 இருந்து இந்த மணிக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் மதச்சார்பற்ற தன்மைக்கு நேர் எதிரான விஷயங்களை இந்த ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிற காசி தமிழ் சங்கத்துல வந்து அகத்தியர் முனி அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்து அவங்க வந்திருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களை அகத்தியர் முனிவர் வேடமிட்டு பேரணியாக நடந்து கொண்டு போயிருக்கிறாங்க. இதைத்தான் வந்து கடுமையாக எதிர்த்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். அதோட மாணவரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. நாங்கள் இங்கே கல்வியில் வந்து பகுத்தறிவையும் அடுத்த கட்டத்தை நகர்த்து செல்லும் முடிவுகளை மேல்நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கும் போது இந்த ஒன்றிய அரசு திட்டமிட்டு மாணவர்களை பிற்போக்கு தரத்திற்காக மதவாதத்துக்காக கொண்டு போகிற வேலையை தான் செய்கிறது. உலக நாடுகள் அனைத்தும் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம்ல, எனக்கு செயற்கை நுண்ணறிவு, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி வரும் நிலையில் இங்குள்ள பாஜக இது போன்று மதவாதத்தை திணிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எனவே பகுத்தறிவு கொள்கைகளை மாணவர்கள் மத்தியில் விதைத்து சமத்துவ சமுதாயத்தை நிறுவிட பல்வேறு திட்டங்களை தீர்த்து வரும் தமிழ்நாட்டில் கல்வியை காவிமயமாக்கும் பாஜகவின் இத்தகைய சதி திட்டத்திற்கு திமுக மாணவரணி கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது என்று சொல்லி, இதோட கூடுதலாக தமிழ்நாடு முதல்வர், துணை முதலமைச்சர் ஆகியோரின் வழிகாட்டுதல் படி திமுக மாணவரணி சார்பில் மாணவர்களிடையே பகுத்தறிவு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நம்ம விடுதலை தலையங்கத்தை பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான செய்தி தான். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, கற்பித்தல், செயலாக்கம், மருத்துவத்துறை எல்லா விதத்திலையும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்காங்க. பயன்படுத்தியிருக்காங்க மதவாதிகளோட. அது இருக்கட்டும். இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்க இந்த காலத்தில் தான் விஜயபாரதம் ஒரு கேள்வி பதில் எடுத்து போட்டு பதில் போட்டுருவாங்க. இவ்வளோ இருந்தப்போ அவங்களுடைய குறி வந்து இங்கே வந்து முட்டாள்தனமான மூட நம்பிக்கையை பரப்புறது தான் குறியாக இருப்பாங்க. இப்போ இந்த மாட்டு முத்தத்தில் வந்து அதில் வந்து பூஞ்சைகளுக்கு எதிராக, பாக்டீரியாவுக்கு எதிரான இதெல்லாம் மருந்தெல்லாம் இருக்குன்னு சொன்னா பாருங்க. விநாயகர் கூட இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியா, அப்படி தெரியா. இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு மூலதனம் அப்படிங்கிறது வந்து தெரியும்ல. இப்போ ஜோசியக்காரனுக்கு மூலதனம் கிளின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லை, மூலதனம் நம்மளோட அறியாமை தான் மூலதனம். அப்போ அவனுக்கு நம்மளோட அறியாமை தான் தேவை, அதுக்காக தான் வச்சுருக்கான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதிரி பயம், கடன் தொல்லை, நிலப்பிரச்சனை இதெல்லாம் தீர்றதுக்கு என்ன வழின்னு ஒரு கேள்வி கேட்டு விஜயபாரதியை பதில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, வாராகி அம்மன் ஆஷாட பௌர்ணமி, அதாவது ஆடி மாதத்தோட பௌர்ணமியில் போய் அங்கே வந்து பூஜை நடத்தினோம்னா, பஞ்சமி விளக்கேற்றி நவதானியங்களையும் அரைச்சி கோலம் போட்டோம்னா உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீராதுன்னு எழுதுறவங்களுக்கு தெரியும். அப்படின்னா இவங்க நாட்டோட கடன் ஏன் ஜிஎஸ்டி அது இது போட்டுக்கிட்டு இருக்கான்? போய் வாராயம்மன் கோயிலில் போய் வந்து அந்த பஞ்சமி பூஜையை நடத்த வேண்டியதானே, அவங்களுக்கு தெரியும். இதுதான் அவங்களோட இது பரப்புறது. அப்புறம் இன்னொரு கேள்வி பதிலுக்கும் சொல்லியிருக்காங்க, கடன் தொல்லை விரட்டுறதுக்கு விநாயகத்தை போயிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு. இப்படியெல்லாம் இவ்வளோ அறிவியல் வளர்ந்த காலத்துலேயும் நம்மள்ட பிற்போக்க பயன்படுத்துகிற இவங்க அவன் எப்படி அறிவியலை பயன்படுத்துகிறாங்கிறதுக்கு ஒரு செய்தி இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா, திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் இருக்குது பாருங்கள், அதாவது காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறுல அந்த சேட்டலைட் நிப்பாட்டுன்னு சொன்னாங்க. அங்கே நம்ம போய் பார்த்தோம்னா செல்ஃபோனு கூட ஒன்றும் பண்ணலன்னு நம்ம துணை பிச்சோட பிரின்ஸ் தலைமையிலான டீம் வந்து சொல்லிச்சு. அது வேறு. அது இல்லை, இங்கே முக்கியமான செய்தி என்னன்னா, அவங்க யோசிச்சிருக்க அறிவியல் பூர்வமாக ஏதாச்சும் பண்ணணுமென்ட்டு அந்த கோயில் அர்ச்சகர் கோயில் பேர்ல ஒரு தனி கணக்கு இவங்களே பிரைவேட்டாக இணையத்தில் வந்து ஒரு போலி இணையம் கணக்கை உருவாக்கி அடித்து லட்சக்கணக்கில் அடிச்சிருக்கான் பணத்தை. ஆமாம், சுவாகன்னா இப்படி சிறப்பு தரிசனம், நீங்கள் இங்கேருந்து இது பண்ணீங்கன்னா அங்கே உங்களை கொண்டு போய் காட்டிடுவாங்கன்ட்டு இவன் தான் அங்கேயும் பண்ணுறான். உடனே அந்த அர்ச்சனை சீட்டை அங்கே அவன் ரிசர்வ் பண்ண உடனே வாங்க வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் விட்டுட்டு இருந்தான். இது எப்படியோ பார்த்து அரசு இந்திய அறநிலையத்துறை பார்த்து கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. பாருங்க, நம்மளுக்கெல்லாம் கோமியத்தை அதை இதைன்னு சொல்லுவான். அவன் நுட்பமாக பயன்படுத்தி எப்படியெல்லாம் சுரண்ட முடியுமோ அதை சுரண்டுவான். அதுதான் இன்னைக்கு இந்த 2 செய்தி. இந்த மதவாதிகள் இந்த செயற்கை நுண்ணறிவை எந்த விதத்தில் பரப்புறாங்கன்றதுக்கு நேற்று கூட தகவல் சரிபார்க்கும்
மையத்தில் வந்து அதை மறுத்திருக்கிறாங்க. என்னன்னா இவங்க இந்த மகா கும்பமேளாவில் வந்து ஷாருக் கான் போயிருக்கிறாரு, சல்மான் கான் போயிருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப் போயிருக்கிறாரு, ஜாக்கி ஜான் போயிருக்காரு. இப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் படமாக போட்டு பரப்புரை செஞ்சிருக்கிறாங்க. இதை தான் நேற்று அந்த தகவல் சரிபார்ப்பு மையங்கள் வந்து இது போலி விஸ்தரிக்கப்பட்டது அப்படின்றத வந்து நிரூபணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு முக்கியமான சில செய்திகளை நான் ஒருவரி செய்தியாக வந்து சொல்லிடலான்றதுக்காக வந்திருக்கேன். எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே புதிய வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு என்று ரொம்ப நாளாக விண்வெளியில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் மார்ச் மாதம் பூமிக்கு திரும்புகின்றனர் அப்படின்ற செய்திகள் வந்து இதுபோல் ஏராளமான செய்திகள் விடுதலையின் 8 பக்கங்களிலும் நிரம்பி இருக்கின்றன. குறிப்பாக 3ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி, சுயமரியாதை இயக்க அடிச்சுவடுகள் என்று தலைப்பிட்டு தொடர்ச்சியாக வருவதில் திருநெல்வேலி ஜில்லா சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேறிய தீர்மானங்கள்னு டிசம்பர் 11 1927 நிறைவேற்றின தீர்மானங்கள் வந்திருக்கு. 32 தீர்மானத்தை போட்டிருக்கிறோம். அதை வாசகர்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதில் முக்கியமாக 22வது ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. என்னன்னா, சென்னை அரசினரால் தமிழ் அறிவியல் நூல்கள் எழுதி பாடமாக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதில் அறிவியல் சொற்களை எல்லாம் இதுகாரும் தமிழ் அது வடமொழி உருவாக்க அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாடு கண்டிக்கிறது. அதான் என்னன்னா, மொழிபெயர்க்கணுங்கிற பேரில் கெமிஸ்ட்ரினா பௌதீகம், இவங்களா அவங்க போடுறது மகாசமுத்திரம், ஓஷியன்னா மகாசமுத்திரம்னு. அதை தான் வந்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம படித்தப்போ மாறிடுச்சு, வேதியியல் பெருங்கடல் அப்படின்னு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை அப்போவே கண்டிச்சுக்கோங்க. 1927 சுயமரியாதை இயக்கம். அப்போ சமகாலத்தில் கண்டிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அறிவு சொற்களை எல்லாம் தூய தமிழ் சொற்களிலேயே அமைக்க வேண்டும் என்றும், தமிழில் அமைக்கக்கூடாத இடங்களில் மட்டும் பிற மொழிகளை அமைக்கலாம் என்றும் சென்னை கல்வி இலாக்கா மந்திரிக்கு இந்த மாநாடு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கிய தீர்மானம். இன்னொரு தீர்மானம், திருவையாறு வடமொழி கலாசாலைக்காக தஞ்சை ஜில்லா கோடார் செலவு செய்து வரும் தொகையில் ஒரு பகுதியை ஆதிதிராவிட மாணவர்கள் பொது கல்வி அபிவிருத்திக்காக, அதாவது ஆதிதிராவிட மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்காக வெறும் அந்த ஒன்றுக்காக அவ்வளோ பணத்தை நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஆதிதிராவிட மக்களுடைய கல்விக்கு பயன்படுத்திருந்தாங்க. அதில் இன்னொன்று என்னன்னா, சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்த நம்ம ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் ஜில்லாபோர்ட் தலைவராக இருந்தப்போ தான் அங்கே வந்து அது வந்து வடமொழிக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த சூழலை மாற்றி அங்கே வந்து இல்லை, கல்விக்குன்னு தமிழும் அங்கே வந்து கற்பிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது அரசு கல்லூரியாக பெயர்பட்டது. அது வரைக்கும் அது வடமொழி கல்லூரியாக தான் இருந்தது. இவ்வளோ ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. 2ஆம் பக்கத்தில் 2 முக்கிய கட்டுரைகள் இருக்கின்றன. வாசகர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும். உரத்து சிந்திப்போம், புதிய உலகை படைப்போம். நன்றி.